கண்டிப்பாக உண்டு. விஜய்க்கு தான் ஆதரவு. எங்கள் வீட்டில் குடும்பத்தில் வந்து ஒரு 30-40 பேர் எல்லாமே என் பொம்பளை பிள்ளைலேருந்து சின்ன பிள்ளை வரைக்கும் எல்லாமே விஜய் தான். விஜய் தான் போடுவோம், விஜய் தான் போடுவோம்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரையும் நாங்கள் வந்துட்டு கை கொடுத்து தூக்கி விட்டுருவோம். அவர் தான் வரணும், முதலமைச்சராக அவர் தான் வரணும், கண்டிப்பாக வரணும். அவர் தான் நல்லது செய்வார்னு எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம். தஞ்சாவூரில் எல்லாருமே 3/4 பேர் விஜய்க்கு தான், ஆம்பளை பிள்ளைலேருந்து பொம்பளை பிள்ளை வரைக்கும். கேட்டோம். சூப்பராக பேசினார். உண்மையை பேசினார். கண்டிப்பாக உண்டு, அவருக்கு ஓட்டு எல்லாருக்கும் உண்டு. அரசியல்லாம் எல்லாரும் கற்றுக்கிட்டா வராங்க. ஆரம்பத்தில் அப்படி தான் இருப்பாங்க, அப்புறமா தான் அரசியலுக்கு வந்து கற்றுக்குவாங்க. கண்டிப்பாக 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 ஆட்சி அமைப்பார். விஜய் தான் இந்த வாட்டி வருவார். தஞ்சாவூர் பக்கம் ஆதரவு கொடுப்போம். தஞ்சை மாவட்டத்தில் வந்து திமுக தானே கோட்டை. திமுக மாரி ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே. விஜய் வந்து நல்லதான் செய்ய வராரு. பட் இருந்தாலும் வந்து தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் திமுக தான் ஆதரவு. கொஞ்சம் வந்து 25% இருக்குண்ணே. ஃபுல்லாக திமுக தானே. விஜய்க்கு ஆதரவு வந்து கம்மி தான். ஏன்னா இப்போ வந்திருக்காருண்ணா, அது உள்ள பூந்ததுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறம் தானே தெரியும் எங்களுக்கு எப்படி எப்படின்னு. 25% தானே எதிர்பார்க்குறோண்ணா. தஞ்சாவூர் ஆதரவுனா திமுக தானே. திமுக தான் கன்ஃபார்மாக இருக்குங்க. ஏன்னா இதில் எந்த மாற்றமும் இல்லை. அவருக்கு 100% வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இத்தனை வருஷமாக 2 கட்சியும் மாறி மாறி ஆண்டதில் என்ன பலன் கண்டிருக்கோம். ஒரு புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. இவர் என்ன செய்வார்னு பார்ப்போமே. இப்போ மக்கள் எல்லாருமே விசிலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவ்வளோதான். 80% 90% வரைக்கும் ஆதரவு உண்டு, வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் எல்லாருமே வர்றப்ப என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வராங்க. எல்லாம் போக எல்லாம் கற்றுக்கலாம். கன்ஃபார்மாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சார். அதெல்லாம் மாற்றிடுவோம். அதனால் ஒன்றும் இது இல்லை. மாற்றிடுவோம். மாற்றலாம் சார். நம்ம தான் சார் செய்யணும். இல்லை, நான் வர மாட்டாருங்க. அவர் வந்து வேஸ்ட்னா அடுத்தது ஸ்டாலின் தான். அது வேஸ்ட்ண்ணா. இது அவங்களாம் தான் கிடையாது. திமுக தான். இது திமுக கோட்டை. ஸ்டாலின் தான் அடுத்தது. கண்டிப்பாக இருக்குண்ணே. 26ல் அவர் தான். என்ன ஊழல் மறையும், பொய் இதெல்லாம் மறையும். ஒரு நல்ல ஆட்சி வரணும்னு எங்களோட ஆசை. இளைஞர்களோட ஆசையே அதுதான். பல பேர் பல விதமாக சொல்லுவாங்கண்ணே. புதுசாக வரவங்களுக்கு நம்ம தானே ஒரு என்கரேஜ் கொடுக்கணும். கண்டிப்பாக அவர் தான் வந்தால் நல்லாயிருக்கும். என்ன எல்லாருக்கும் நல்லது செய்வார்னு எதிர்பார்க்குறோம். இளைஞர்களுக்கு, படிக்காதவங்களுக்கு எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க. வறுமை கோட்டில் கீழே உள்ளவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களாம் ஒரு நிலைமைக்கு வருவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. முழுக்க ஆதரவு நிறையா இருக்குண்ணே. எங்கள் இளைஞர்களோட மகளிருங்க தான் அதிகமாக ஒரு இதாகவே இருக்காங்க. கண்டிப்பாக இருக்குண்ணே. கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு. அவங்க வந்த ஸ்பீச்சை தஞ்சை தரணியே அதர விட்ட மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக இருப்பார். அவர் தான் வருவார். அதான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் அதான். இல்லை, ஆதரவு இருக்கா இல்லைன்னு எலெக்ஷனில் தான் தெரியும். கூட்டம் கூடலாம், எல்லா இதுக்கும் கூட்டம் கூடணுச்சு. ஆனால் ஓட்டாக மாறுமாங்கிறது என்னும் போது தான் தெரியும் இது. ஏன்னா என் வயசு 50 வயசு நான் பார்த்துட்டேன். சின்ன பிள்ளையிலேருந்து கட்சியில் இருந்து அதில் இருந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் கூட்டம். எஸ்டிஎஸ் ஒரு வாட்டி எம்ஜிஆர்கிட்டேருந்து பிரிஞ்சுட்டு போனார். அடுத்து எஸ்டிஎஸ் தான் சொன்னாங்க. அதெல்லாம் இது இருக்குல்ல, எல்லாம் சின்ன சிறுசுகள் ஒன்றும் தெரியாத வயசில் போயிட்டு இருக்கு. போக தான் அதோடைய இது தெரியும். ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜய்ங்கிறவர் இருக்காரா இல்லை தொண்டர்கள் இருக்காரா, ஓட்டு வாங்கியிருக்காரான்னு பார்க்கலாம். அவருடைய இது வந்து இன்னும் அரசியல் பக்குவம் பார்த்தல. அரசியல்னா என்னன்னு தெரியாமல் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அரசியல்னா அது வந்து ஆரம்பத்திலேருந்து அடிபட்டு உதப்பட்டு வந்தால் அது அரசியலோட நுணுக்கம் தெரியும். வந்தோடனே ஒரு அரசியல் குதிச்சுட்டு அரசியல் பண்ணணும்னு நினச்சா அது நம்ம யாரையும் விமர்சனம் பண்ணலை. அவருக்கு பத்தாது. ஒரு வாட்டி 2 வாட்டி அடிப்பட்டாதான் அவருடைய இது அரசியல் வளர்ச்சிங்கிறது நம்ம சொல்ல முடியும். இல்லை, வந்துட்டு அவங்க தொண்டர்கள் போயிருக்காங்க, அவங்க கட்சிக்காரங்க போயிருக்காங்க. அதை வந்து நம்ம அவங்கவுங்க கட்சிக்கு அவங்கவுங்க போவாங்க. அதை வந்து நம்ம ஒரு குறையாவோ ஒரு விமர்சனமோ யாரையும் நம்ம பண்ணக்கூடாது. அவருடைய திறமை, மக்களுடைய இது யாரை ஆதரிக்கிறோம், மக்கள் வர இருக்கட்டும். அதில் நம்மளுக்கு ஒரு இது கருத்து வருது. ஆட்சி அமைக்கல, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது.
அது வந்து 100க்கு 100 வாய்ப்பு கிடையாது. ஓட்டு வாங்குவார், பெர்சன்டேஜ் வாங்குவாரே தவிர தனிப்பட்ட ஒரு கட்சி வந்து அவ்வளோ சீக்கிரம் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறது திராவிட கட்சியை விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. இதுதான் உண்மை நிலை. அவர் எந்த கட்சியாக இருக்கட்டும், அரசியல்னா எல்லாரும் இன்னைக்கு எதிரி நாளைக்கு நண்பன்ங்கிற மாதிரி அதை வந்து நம்ம ஒரு குறையாக சொல்லக்கூடாது. அவரோட அவர் ஆசை அது வந்து போக போக தான் தெரியும். தஞ்சாவூரில் என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரியல ஒன்றும் அப்படி ஒன்றும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. தஞ்சாவூரில் ஆதரவுக்கு விஜய் ஃபுல்லாகவே இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அங்கே கூட்டத்தை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக விஜய்க்கு ஆதரவு இருக்குது. இது வந்து டெல்டாவோட கோட்டை தளபதி கோட்டையாக மாறும் கண்டிப்பாக இந்த வாட்டி. விஜய் ஒரு மாற்றம் வரணுண்ணே எல்லா சைட்லேயுமே. டிஎம்கே ஏடிஎம்கே சைடுன்னு ரெண்டு பட்டுமே மாறி மாறி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு மாற்றம் வரணும். புதுசாக வரவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாருக்குமே. அதனால தானே விஜய் வந்து வேலைவாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுப்பாருன்னு நினைக்கிறேண்ணே. அது இல்லாமல் இன்றைக்கி பேசுனதில் வந்து நானும் போயிருந்தேன். விவசாயத்துக்கு நிறையா பண்ணுறதா சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் இன்ஜினியரிங்கு டாக்டர்லாம் படிக்கிறவங்க அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக அவங்க செலவுலேயே படிக்க வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. மீனவர்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. மீனவர்கள் மேலே கையை வைக்க மாதிரி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அது மாதிரி நிறையா இன்னும் வாக்குறுதிகள் கொடுக்கணும். எல்லாமே இனிமேல் ஒவ்வொரு வாக்குறுதியாக கொடுத்தா தான் தெரிய வரும். தஞ்சாவூரில் ஆதரவு இருக்குண்ணே. எல்லா மாவட்டத்துலேயுமே ஆதரவு இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தெரிஞ்சுப்பீங்க தான் இருந்தாலுமே. கண்டிப்பாக எந்த கோட்டையாக இருந்தாலும் சரிண்ணா, இனிமேல் இது டெல்டா தளபதி கோட்டையாக தானே மாறும். கண்டிப்பாக ஆவார்ண்ணே. கண்டிப்பாக ஆகலைனாலும் எதிர்கட்சி தலைவராக கண்டிப்பாக ஆவார். ரெண்டுத்தில் ஒன்று. டிஎம்கே டிவிகே தான் போட்டியே. ரசிகர் மூலியமாக அவருக்கு ஆதரவு உண்டுச்சு. ஆனால் அரசியலாக வந்து பார்த்தாக்கா அவர் வந்து ஒருத்து கிடையாது, அவ்வளோதான். என்ன காரணம்னா அவர் புதுசாக வந்திருக்காரு. மக்களுக்கு ஒரு நல பணி இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் அடிப்படையிலேருந்து வந்திருக்காங்க. இவர் இப்போ புதுசாக வந்துக்கிட்டு நான் முதல்வர்னா அப்போ அடிப்படையிலேருந்து வந்தால் தானே அது தொண்டர்னு ஒரு ஆதரவு இருக்கும், ஒரு இது இருக்கும். இவர்கிட்ட எந்த ஒரு இது இல்லாமல் திடீர்னு வந்துட்டு நான் கட்சியில் நிற்கிறேன், நான் முதல்வராக வந்துட்டு ஒரு இது சொல்கிறாரு. எந்த ஒரு இது இல்லாமல் வர்றது அது ஒரு சாத்தியம் இல்லைல்ல. அடிப்படையிலேருந்து கற்றுக்கிட்டா தான் அதோட லாப நஷ்டம் தெரியும், அது அதோட வழி எப்படின்னு தெரியும். திடீர்னு வந்து முதல்வர் சீட்டில் உட்காந்து அவருக்கு ஒரு இது இல்லை. ஆதரவு இருக்குது. எப்படின்னா ஒரு காலேஜ் கேர்ள்ஸ் இந்தமாரி உள்ளவங்களாம் ஆதரவு கொடுப்பாங்க. ரசிகர் மூலயமா ஆதரவு கொடுக்குறாங்க. பெரும்பாலும் சின்ன பிள்ளைங்களிருந்து ஆதரவு கொடுக்குது. ஆனால் ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப என்ன சொல்லணும்னா ஒரு கட்சி அடிப்படையில் தெரிஞ்சவங்க ஆளும் புரிஞ்சவங்கன்னா அவரை பற்றி எதுவும் இது பண்ண மாட்டாங்க. சும்மா ஒரு சில பேர் வந்து ரசிகர் மூலயமா விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் போவோம் அப்படின்னு அந்த ஒரு கருத்து வச்சுருக்காங்க. கேட்டிருக்கோம்ப்பா. அவர் எழுதி கொடுத்து பேசுகிறாரு, அவ்வளோதான். இல்லை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு அமைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஜி. கண்டிப்பாக ஆதரவு இருக்குது. அவர் தான் நெக்ஸ்ட்டு சிஎம்மாக வரணும். ஒரு புதுவிதமான மாற்றங்கள் உருவாரு. அந்த கட்சி கண்டிப்பாக வரணும். கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாற்றங்களை எதிர்பார்த்துருக்குறோம் மக்கள். கண்டிப்பாக நிறைய நல்லது செய்வார். கற்றுக்க வேண்டியதான். ஆதரவு நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக அமைப்பார். தஞ்சாவூரில் வந்து அவருக்கு இந்த இளைஞர் பட்டாரம் வந்து ஆதரவு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசுக்கு உட்பட்டவங்களுடைய ஆதரவு இருக்குது. அதற்கு மேற்பட்டவங்களில் வந்து மற்ற திராவிட கட்சிகளுக்கு தான் ஆதரவு இருக்குது. அவர் வந்து இன்னும் நிறைய அரசியலில் வந்து நிறையா கற்றுக்கிற வேண்டியிருக்கு. இந்த பிரிவில் வந்து அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த இதில் வந்து அவர் கண்டிப்பாக ஒரு கணிசமான தொகுதியில் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சு கேட்டேன். அவர் வந்து ஆளுங்கட்சி எதாக இருக்கோ அதை மட்டும்தான் தாக்கி பேசியிருக்காரு அவர். அதே நேரத்தில் வந்து மற்ற திராவிட கட்சிகளுக்கெல்லாம் வந்து அங்கங்கே கிளைக்கழகங்கள் இருக்குது. இவர் வந்து சும்மா வந்து இப்போதைக்கு ஒரு நடிகருங்கிறதுனால அவருக்கு வந்து இப்போ கூட்டம் அதிகமாக கூட்டிகிட்டு இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி இல்லை. மற்ற திராவிட கட்சிகளாக இருந்தாலும் மற்ற கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கே அவங்க ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு. ஆனால் இவருக்கு சிரமமே இல்லாமல் கூட்டம் வந்துக்கிட்டு அதில் வந்து அந்தளவுக்கு ஓட்டாக மாறும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வந்து இப்போ ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா அதில் அவருக்கு ஒரு 2 ஓட்டு விழுகலாம், அவ்வளோதான். இது 8 ஓட்டுகள் வந்து
பாரம்பரியமாக எதுக்கு போடுறாங்களோ இது பண்ணுறாங்களோ அந்த இதுக்கு தான். தஞ்சாவூர் இப்போ பேஸ் லெவனை பொறுத்தளவில் மறுபடியும் ஆளுங்கட்சி தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விஜய் வந்து ஒரு சில இடங்களில் 2வது இடம் அந்த மாதிரி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேஸ் லைனு ஃபவுண்டேஷன் லைனு கிடையாது அவங்களுக்கு வந்து. அப்படிங்கும்போது வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், டஃப்பு தான். ஓட்டை பிரிப்பார். ஆனால் விஜய் வந்துட்டு போனது பிரம்மாண்டமாக தாங்க இருக்குது. இருக்கிற கூட்டத்தை பார்த்தா சான்ஸ் இருக்குது. நிறைய சின்ன படிக்கிற பசங்க எல்லாமே நிறையா இருக்குது. இது ஒரு முன்னேற்றமான பாதை தான். அதான் வந்திருக்காரு, நல்ல முன்னேற்றமான பாதையாக தான் இருக்கும். அதெல்லாம் இல்லைங்க, இன்றைக்கி விவசாயிகள்லாம் இங்கே வந்து நல்லா தான் பேசியிருக்காரு. கண்டிப்பாக இருக்குது. இளைஞர்கள்லாம் இப்போ இந்த இப்போ உள்ள இளைஞர்ஸ்லாம் இருக்காங்க, வயசு வந்தவங்கலாம் இருக்காங்க, இளைஞர்கள்லாம் இருக்காங்க. ஆதரவு எல்லாம் இப்போ வர வயசு பிள்ளைங்க. இன்னும் அவர் அரசியலை பேசலையே. அவர் சும்மா அப்படி சினிமாவில் ஆக்ஷன் பண்ணுற மாதிரியே பேசிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னும் அவருக்கு முயற்சியெல்லாம் வரணும். இன்னும் இதில் இன்னும் வர அவங்கவுங்க ஒருத்தங்க கட்சி வளர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அது மாதிரி இவரும் கஷ்டப்படணும், பட்டு வரணும். அவ்வளோ இன்னும் அவர் பேசுனது எனக்கு கேட்கலான்னு. வளர்ந்து வரணும், இன்னும் நிறையா சிரமப்படணும், வரணும். நிறையா அவருக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வரணும். ஒவ்வொருத்தருங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. யாரும் வந்துட்டு உடனே ஆட்சிக்கு வரல. அது மாதிரி அவரும் சிரமப்பட்டு வரணும். அதில் சிரமப்படுறதுல நிற்கிறாராங்கிறத பார்க்கணும். அவர் நின்று வரணும், வந்தால் ஜெயிக்கலாம். தஞ்சாவூரில் இல்லை, இன்னும் எலெக்ஷன் வந்து அதில் எப்படி வர்றாருன்னு பார்த்த பிறகு தான் நான் சொல்ல முடியும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் இன்னும் நிறையா வரணும். முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் நிறையா கஷ்டப்பட்டு வந்த பிறகு உடனே வந்தால் அப்படிமா, அது மாதிரி தான். நிறையா வாய்ப்புகள், நிறையா சிரமப்படணும், வரணும். எல்லோரும் இளைஞர்கள்லாம் வர வேண்டியதுதான். ஆனால் அதுக்குள்ளே பக்குவம் நிறையா இருக்குல்ல. வந்த உடனே வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு அதில் உள்ள சிரமங்கள் இல்லாமல் அப்புறம் எல்லாரும் புதுசாக வர ஆரம்பிச்சுவாங்களே, போனால் முதல்வராக எல்லாம் போல இருக்குது அப்படின்னு. அதில் உள்ளவங்களாம் எவ்வளோ சிரமப்பட்டு வந்திருப்பாங்க, என்னென்ன பிரச்சனைன்னு இருக்குல்ல. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வரவங்களாம் சிரமப்பட்டு தான் வந்திருக்காங்க. அது மாதிரி இவர் சிரமப்படணும். இன்னும் சிரமப்படவே ஆரம்பிக்கல. அவர் இன்னும் சிரமப்பட்டுட்டு வந்த பிறகு வரட்டும்.